ஹாய், வெல்கம் டு திவிஷ் அகாடமி. ப்ரூச்சஸ் டியூட்டோரியல் கிளாஸோட ஃபைனல் வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரிப்பன், த்ரெட் ஒர்க் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிப்பன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. நீங்கள் ரிப்பன் ஒர்க்குன்னு எடுத்தாலே ஒரு 1000 வீடியோவுக்கு மேலே தாராளமாக போடலாம். அந்த அளவுக்கான ஒர்க்கு வந்து இருக்குது. நான் இருக்கிறதுலையே சிம்பிளஸ்ட் ஒர்க் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்போ ரிப்பன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரிப்பனை விட உங்களுக்கு இந்த ஆர்கன்ஸா கிளாத்தில் இருக்கக்கூடிய ரிப்பன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இதுலேயே நெட்டட் டைப்லலாம் வரும், கிளிட்டரிங் டைப்பில் வரும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீடில் கேப் வந்து ஈக்குவலாக விட்டுட்டு நம்ம கீழே எண்டு சைடு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த எண்டு சைடில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட்டில் ஒரு சைடு மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு மீதியை வந்து இந்த மாதிரி நீடில் உள்ளே கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மெதுவாக வந்து நீங்கள் இதை உள்ளே எடுக்க ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆகும்னா, நம்ம அந்த கட் பண்ணி விட்ட அந்த லூப்போட இது வந்து உள்ளே வச்சு உங்களுக்கு லாக் ஆகும். இந்த ஃப்ளவரை நீங்கள் எப்படி வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக புல் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய அந்த ரிப்பனோட எட்ஜை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறப்போ எப்படி பண்ணணுன்றதை பாருங்கள். எப்போதுமே இந்த எக்ஸ்ட்ரா பார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணின பின்னாடி நம்மளோட சென்டரில் எடுத்துட்டு இதில் நம்மளுக்கு ஏதாவது போலனோ அப்படி இல்லை ஏதாவது ஸ்டோன்ஸோ கப் ஸ்டோன்ஸோ வைக்கிறதா இருந்தால் வச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு சின்னது பெருசாக நீங்கள் மடிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு அந்த ஃப்ளாரல் டைப் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பூ வந்து ரொம்ப அழகாக விழும். ஸோ நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டிங்கன்னா நீட்டாக அந்த ஒர்க் இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சில்க் த்ரெட் அப்படி இல்லை காட்டன் த்ரெட், இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு சொல்லுவோம். நீடில் 1 to 3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பட்டு மாதிரி இருக்கும். இதுலையே நீங்கள் 5 டைம்ஸ் கூட சுற்றி நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். நீடில் எடுக்கிற பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க பாயிண்டில் விட்டிங்கன்னா அந்த ஒரு சின்ன பட்டு எப்படி அழகாக வந்து பட்டு மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதில் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு பட்டு வந்து சம்டைம்ஸ் கிளாத் ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே பேக் சைடுக்கு போயிடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வேலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ளாட் சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி சிங்கிள் டைம் வந்து நம்மளோட நீடிலில் சுற்றிட்டு நம்ம இப்படி எடுக்கிறப்போ ஒரு நீடிலுக்கு, அதாவது ஒரு சீக்வென்ஸுக்கு மேலே நம்மளுடைய ஒர்க்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஃப்ரெஞ்ச் நாட். லாங் அண்ட் ஷார்ட் ஃப்ரெஞ்ச் நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த எண்டில் வேணுமோ அந்த எண்டில் ஒரே ஒரு சுற்றி நம்ம இந்த மாதிரி கொடுக்குறப்போ அந்த எட்ஜில் மட்டும் குட்டி குட்டியாக வந்து நமக்கு பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வந்து நீங்கள் என்டையர் த ப்ளவுஸ் பண்ணலாம். வாஷபிளும் கூட. வாஷபிளில் வந்துட்டு நம்ம காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணோன்னா வாஷபிள். ஸோ சில்க் த்ரெட் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. டபுளாக போடுறப்போ 8 ஸ்டாண்ட்ஸ் வரும். 8 வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்துட்டு இந்த எட்ஜ் பார்ட்லேயுமே ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்க போகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு அந்த ஒர்க்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த எட்ஜில் வந்து நீங்கள் வேறு கலர்லலாம் ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்து பாருங்கள். ரொம்ப பர்டிகுலராக சூப்பராக இருக்கும். அந்த கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம 3 டைம்ஸ் சுற்றி இருக்கோம். மேலே இருக்கிறது எல்லாமே 1 டைம் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நான் இதில் உங்களுக்கு ஒரு சின்ன டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக நான் இதில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு 5 சீக்வன்ஸ் மட்டும் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு சின்ன டிசைன் தான். இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு டிராஃப்டிங் போட்டுக்கோங்க. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு சீக்வன்ஸ் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரே ஒரு நாட்டு மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ செகண்ட் லைன் எடுக்கிறப்போ அந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு சைடில் எடுங்க. அந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு மேலே ஓவர்லேப் ஆகி வர மாதிரி பாருங்கள். அப்போ தான் நம்ம சென்டரில் சின்ன கேப் கூட இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கீழே வரும்போது நான் மேல் பக்கமாக நீடில் விடுறேன். ஸோ கீழே அடியில் நம்ம லாஸ்ட்டாக முடித்த அந்த நீடில் த்ரெட்டு இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ தான் நமக்கு சென்டரில் கேப்பே இல்லாமல் அழகாக அந்த இடத்துலையும் ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னே தெரியாத அளவுக்கு இந்த ஒர்க்கை வந்து நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட சென்டர்லேயுமே நான் ஒரே ஒரு சீக்வன்ஸ் வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி
பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 மாடலுக்கு மேலவே பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் அதாவது ஸ்ட்ரிச்சடு ப்ளவுசஸில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 8 இன்ச் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். 8 இன்ச் ஃப்ரேம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். அதில் எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய ஃப்ரேமை வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ரேமை ஃபிட் பண்ணி நீங்கள் ஒர்க் வந்து பண்ணலாம். எப்போதுமே ரைட் சைடில் தான் பண்ணுவோம். இதுவே ஹேண்ட் பார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பார்ட்டில் சென்டரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து சின்ன ஃப்ரேம் எல்லாம் இருக்குது, 3 இன்ச் ஃப்ரேம் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல் ப்ளவுஸ்லேயுமே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது இந்த பேக் சைடில் வரக்கூடிய ஸ்டிச்சஸை பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு இதில் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிவிடுங்க. இதுவே கீழே ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா நான் கையை எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு விரலும் லாஸ்ட்டு விரலையும் வச்சு இந்த மாதிரி விரிச்சாப்பில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். 25 மாடலுக்கு மேலே பார்த்துருக்கோம். 20 மாடலாவது ட்ரை பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும். ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கும் போடுங்க. போட்டுட்டு என்னோட நம்பர் வந்து குரூப்லேயே இருக்குது. குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட ஒர்க்கை அதில் சப்மிட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வரைக்கும் இந்த ஃப்ரீ ப்ரூச்சஸ் டுட்டோரியலோட ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ இன்னொரு ஃப்ரீ டுட்டோரியல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.